போன வீடியோவில் சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன். புதுக்கோட ஃப்ளாஷ்பேக்கு இன்னும் மிஸ்டேக்காக தான் இருக்குது. இதுதான் புதுக்கோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறதுக்கு ஒரு கரெக்டான டைம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் அப்படி சொன்னது என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு கேட்டுச்சோ இல்லையோ ஓடாக்கு கேட்டுச்சு போல். ஏன்னா நம்ம இந்த சாப்டரில் நம்ம புதுக்கோட ஃப்ளாஷ்பேக்கை பார்க்க போதும். புதுக்கோட ஃப்ளாஷ்பேக் மட்டும் இல்லை, இதில் இன்னமும் லோக்கி வர்சஸ் ஈமு ஃபைட்டு கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அது என்னாச்சு, புதுக்கோட ஃப்ளாஷ்பேக் தான் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வழக்கம் போல் இந்த சாப்டரும் லோக்கி வர்சஸ் ஈமு ஃபைட்டில் தான் கண்டினியூ ஆகுது. அப்போ ஈமு ராக்னி அதை பார்த்து சொல்கிறான், நீ இத்தனை வருஷமாக என்னையை பழி வாங்குறதுக்கு ஒரு கரெக்டான மாஸ்டர் கிடைக்கட்டும் அப்படின்னு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு ஈமு சொல்கிறான். அதுக்கு ராக்னியும் ஏதோ கோவத்தில் கத்துது. எனக்கு என்னவோ ராக்னி இது வந்து ஈமுவை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்யூச்சரில் சாப்பர் வந்து நம்ம ராக்னியை மீட் பண்ணாவீங்க, அப்போ ராக்னி பேசுறது வந்து நம்ம சாப்பருக்கு நல்லா புரியும். ஸோ அது மூலயமா நம்மளுக்கு ஈமோடைய லோ வந்து ராக்னி மூலயமா நமக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் நடக்குதான்னு. இப்போ கம்மிங் பேக் டு த சாப்டர். இப்போ லோக்கி வந்து இது வரைக்கும் நான் இவனை மாதிரி ஒரு டஃப்பான ஆட்டை நான் சண்டை போட்டு கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஈமு சொல்கிறான், லோக்கியும் லூஃபியும் ஈமோ எதுக்குன்னே பிறந்தவங்க. ஸோ அதனால் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் எக்ஸிஸ்டன்ஸில் இருந்தே அழிக்க போகிறேன். டோசனோட நிலைமை தான் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் வரப்போகுது அப்படின்னு ஈமு சொல்கிறான். ஸோ மேபி இந்த டோசன் தான் ராக்னியோடைய ஃபார்மல் மாஸ்டராக இருந்திருக்கணும். அவனை கொன்னதுக்கு தான் நம்ம ராக்னி அவனை பழி வாங்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கணும். அப்படி சொல்லிட்டு பவர்ஃபுல்லான அட்டாக்கை லான்ச் பண்ணுறான். அதை நம்ம ராக்னி அப்படி ஃபுல்லாக டேங்க் பண்ணி நிற்கிது. அப்படியே இந்த சீன் கட் பண்ணி வில்லேஜில் ரெயின் கார்டு ஜாஸாவை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு காட்டுறாங்க. அங்கே ஜாஸாவுக்கு அயன்ஸ்டா அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் கடத்தி வைப்பாங்களே, அந்த குழந்தைகளோட பேரண்ட்ஸ் எல்லாமே அந்த ஜாஸா அயன்ஸ்டா சண்டை போடுறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே ஆல்ரெடி குத்தையும் கொலையுமா தான் இருக்காங்க. இப்போ நம்ம சாப்பர் அவங்க எல்லாத்தையும் ஒட்டி சரி பண்ணி வச்சுருப்பான். இப்போ திரும்பவும் அவங்க எல்லாருமே சண்டை போட வேண்டிய நிலைமை வந்திருக்கு. அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஆளு சாஞ்சி வரான். நீங்கள் இப்படியே இந்த சீனு கட்டு. இதுக்கப்புறம் நம்ம புதுக்கும் அப்போ மட்டும் பல இருக்காங்களே, அவங்களாம் என்ன செய்ய காட்டுறாங்க. இங்கே கொம்கோ இன்னமும் அந்த ஐஸ்லேயே தான் இருக்கா. ஆனால் உயிரோடு இருக்காளா செத்துட்டாளான்னு தெரியல. ஆனால் கதை போகிறதுக்கு அவள் கண்டிப்பாக உயிரோட தான் இருக்கணும். அப்போ கேட்குறாங்க, ஒரே புதுக்கு உனக்கு அந்த பொம்பளை தெரியுமா அப்படின்னு உசப்பு கேட்குறான். அண்டு நீ அவளை பார்த்தோன்னே ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ண போன, எதுக்கு உனக்கு அவளை ஆல்ரெடி தெரியுமா, அவள் உன்னோட எதிரியா அப்படின்னு நாமி கேட்டுப்பா. அதுக்கு புதுக்கு அவள் ஒன்றும் என்னோட எதிரிலாம் கிடையாது, ஆனால் நான் ஒருத்தவங்களே இதுக்கப்புறம் என்னால் பார்க்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளோட ஸ்பிட்டிங் இமேஜாக அவள் இருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பான். இது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா அப்படி மட்டும் அவள் மட்டும் அந்த பொண்ணாக இருந்துச்சுன்னா அவளுக்கு இன்னத்துல வயசு 77 இருந்திருக்கணும். ஆனால் இப்போ இவளை பார்க்கும்போது 77 வயசு ஆள் மாதிரி தெரியல. அப்போ உண்மையிலேயே யாது அப்படின்னு பையன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருக்கான் நம்ம புதுக்கு. அப்போ அவங்கெல்லாம் கண்டிப்பாக வேற ஆளு தான், அவங்கெல்லாம் செலக்ஷல் டிராகன்ஸ் தானே அப்படின்னு நம்ம நாமி சொல்லியிருப்பா. அதுக்கு புதுக்கு, என்னுடைய நாட்டில் அவள் இளவரசியாக இருந்திருப்பா, ஆனால் அவள் என்னைக்கு ஹோலி லேண்டுக்கு போனாலோ அன்னிலேருந்து நான் அவளை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ ஃப்ராங்கியும் கும்கோவை போய் பார்த்துட்டு வந்திருப்பான். அவள் இன்னும் ஐசிலே தான் இருக்கானோ, அவளுடைய கண்டிஷன் இன்னும் தெரியல, அவள் உயிரோட இருக்காளா இல்லை செத்துட்டாளா அப்படின்னு தெரியலன்னு சொல்லியிருப்பான். உசப்பும் அந்த செலக்ஷல் டிராகன் உனக்கு தெரிஞ்ச பொண்ணு மாதிரியே இருந்தாலும் அவளும் எல்பிஎஃப் அழிக்கணும் தானே இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கு புதுக்கு, இருந்தாலும் நம்மளை சுற்றி அந்த ஏதோ கட்டி இருந்துச்சுல, அதை கண்டிப்பாக அவுத்துட்டு அவளை தான் இருக்கணும். அவுத்து விட்டது மட்டும் இல்லாமல் புதுக்கு இங்கேருந்து தப்பிச்சுன்னு வேற சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லியிருப்பான். அவளுக்கு முதல் எப்படி என்னோட பேர் தெரியும், அண்ட் நம்மளை அவுத்துட்டதுக்கப்புறம் தான் இவன் டீமனாகவே மாறிடுப்பா. அப்படி பார்த்தா அவளுக்கு மொத்தம் 3 பர்சனாக இருக்கணும். ஒன்று டீமனாக மாறின அந்த பர்சனா, இன்னொன்று நம்ம சண்டை போட்ட அந்த பர்சனா, அதுக்கப்புறம் அவளுடைய சின்ன வயசு பர்சனா அவளுக்கு இருக்கணும் அப்படின்னு புதுக்கு சொல்லியிருப்பான். அப்போ இப்போ யார் மூலியமாவது கண்ட்ரோல் பண்ணப்படாளா அப்படின்னு நம்ம நாமி கேட்டிருப்பா. அதுக்கு ஜிம்பேவும் இப்போ நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, அவளை உயிரோட விடலாமா வேணாமா அப்படின்றது உன்னுடைய முடிவில் தான் இருக்குது, அப்படி நீ முடிவெடுக்கலன்னா நாங்கள் முடிவெடுக்க வேண்டிய வரும் அப்படின்னு ஜிம்பேவும் சொல்கிறான். ஸோ இப்போ தான் புதுக்கு அவனோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்குதான். ஸோ இப்போ வந்து கதையை கொஞ்சம் கரெக்டாக கேளுங்க. இதில் நிறையா விஷயங்கள் வந்து சும்மா வெட்டியாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அண்ட் நிறைய காமெடி சீன்ஸுமே இருக்குது. அதை எப்படி சொல்ல எனக்கு தெரியலை, என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை கன்வே பண்ண பார்க்குறேன். இப்போ ஃப்ளாஷ்பேக்குள்ளே போவோம். 70 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்பேரியா அப்படின்ற ஒரு கிங்டமில் கரெக்டாக ஷார்ப்பாக 4 மணிக்கு அழகா மாதிரி ஒருத்தன் எல்லாரையும் பாட்டு பாடி எழுப்பி விடுறான். சில பேர் அவன் பாட்டுக்கு ஜாலியாக எழுந்திரிச்சு பார்க்காங்க, சில பேர் வெறியோடு எழுந்திரிச்சு கத்துறாங்க. அப்படி பாட்டு பாடி எழுப்பி விடுவது வேறு யாரும் இல்லை, நம்ம ஆள் புதுக்கு தான். நம்ம புதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்கை ஷாட்டு, அது பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இப்போ மிலிட்டரி ஹெட் குவார்ட்டர்ஸை காட்டாங்க. அங்கே புதுக்குமே ஃபேன்ஸ் அதிகம் போல. எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் அதிகம்னா எல்லாருமே அவன்கிட்ட வந்து அந்த ஸ்வீட் ஸ்லைஸ் அப்படின்ற டெக்னிக்கை கற்றுத்தர சொல்லி எல்லாம் கேட்டுருப்பாங்க. இப்படி இத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம புதுக்கு வந்து பிரின்சஸ் ஷூரி அப்படின்ற ஒரு ஆளோட அவன் வாக்கிங் போய்கிட்டு இருக்கான். இப்போ தான் 20 வயசு புதுக்கோட மூஞ்சியை காட்டுறாங்க. எனக்கு என்னவோ இந்த சின்ன வயசு புதுக்கு பார்க்கறதுக்கு நம்ம அப்படியே சின்ன வயசு பிளாக் பியர்டு மாதிரியே தான் இருக்கான். எப்படி சொல்கிறது ஏனே தெரியல. அந்த புசு புசுன்னு இருக்க மண்டை, அந்த ஒய்டான லிப்ஸு, கொஞ்சம் கலர் டோனு, இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு அப்படியே சின்ன வயசு பிளாக் பியர்டு மாதிரியே தான் இருக்கேன். ஸோ மேபி புதுக்கும் பிளாக் பியர்டுக்கும் ஏதோ லிங்க் இருக்குது அப்படின்னு ஃபியூச்சரில் சொன்னாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. ஏன்னா ஒன் பீஸ் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு இப்போ. அண்ட் புதுக்கோட மூஞ்சி மட்டும் காட்டல, புதுக்கோட நேம் பிளேட்லையுமே
கேப்டன் புதுக் அப்படின்னும் எக்ஸ்பீரியா கிங்டமோட ராயல் எஸ்கார்ட் கார்ப் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படியே அது பக்கத்துல பிரின்சஸ் சூதியோட முகத்தையும் காட்டுறாங்க. இவங்க எப்படியே வெட்டியா நடந்து பேசிட்டு வரும்போது இவ வந்து அவளோட அம்மாவை பத்தி சொல்ல இவளுடைய அம்மா பேர் சொன்னே நம்ம பையன் புதுக் அப்படியே குதூகலமாயிட்டான். அதாவது நம்ம புதுக் வந்து அவங்க அம்மாவை லவ் பண்றேன். நான் கூட புதுக் ஃபிளாஷ்பேக்ல என்னமோ பண்ணுவான்னு நினைச்சுக்கிருந்தேன். பட் பார்த்தா இப்படி அடுத்த பொண்டாட்டிக்கு நூல் விட்டுட்டுப்பான்னு நான் சத்தியம் எதிர்பார்க்கல. இப்போ கம்மிங் பேக் டு த சாப்டர். இப்படி அடுத்த பொண்டாட்டிக்கு நூல் விடுறது தப்பு அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு ஷூதி சொல்ல அதுக்கு புதுக்கு அது எப்படி டேஞ்சர் ஆகும், காதலுக்கு தான் கண்ணு கிடையாதே அப்படின்னு சொல்லியிருப்பான். அடுத்து பொண்டாட்டிக்கு நூல் விடுவது வேணால் டேஞ்சர்ஸாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் டெத் பெனால்ட்டி கண்டிப்பாக டேஞ்சர்ஸ் தானே அப்படின்னு சொல்கிறான். அது வேற யாரும் இல்லை, எஸ்பரிய நாட்டோட அரசன் பிரின்சஸ் ஷூதியோட அப்பா புதுக்கு நூல் விடுற பொண்ணோட புருஷன் கிங் ரிவன். நான் என் வாழ்க்கையிலேயே இப்படிலாம் ஒருத்தனுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பேன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இதை பார்த்து புதுக்கு மிதண்டு போய் யோ கிங்கு என்னை கொல்லவா பார்க்குற, ஆனால் நான் ஒன்றும் உன்னை கொல்ல மாட்டேன், நீ நேச்சுரலாக சாகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதான் இவன் இந்த கிங்டமில் இருக்கிற வரைக்கும் இவன் எப்படா சாவான், இவன் எப்படா பொண்டாட்டியை தள்ளிட்டு போனான்னு தான் இருக்கேன் நம்ம புதுக்கு. இதுக்கு பிரின்சஸ் ஷூதி நீ எங்கள் அம்மாவை மறந்து பேசாமல் நான் வளர்ந்து பெருசாகிறேன், அதுக்கப்புறம் நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு புதுக்கு எனக்கு ஒரிஜினல் ப்ராடக்டாக வேணும், அந்த ப்ராடக்டோட ஃபஸ்ட்டு காப்பிலாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக இது நானே அடிச்சு விட்டேன், பட் இதைத்தான் புதுக்கு சொல்ல வரேன். இப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது அவங்க அப்பையும் பார்த்துட்டு சும்மாவா இருப்பேன். இப்படி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது குறுக்க ஒரு சோல்ஜர் வந்து ஒரு சில கேங் மெம்பர்ஸ் வந்து நம்ம பேலஸை பிடிக்க பார்க்காங்க அப்படின்ற மெசேஜை சொல்கிறான். இந்த கேங் மெம்பர்ஸ் எதுக்கு வந்திருக்காங்கன்னா அதான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிறதுனால அந்த குயின் கேண்டிலை கேட்சப் பண்ணதுக்கு தான் இவங்களும் வந்திருக்காங்க. இதை கேட்டு கிங்கும் ஷாக் ஆகி போய் குயின் எப்படியா காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு பேனிக்கில் இந்த அதான் கத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த விஷயத்தை கேட்டு புதுக்கு ரொம்ப கேஷுவலாக இருப்பான். இப்போ அந்த பேலஸுக்கு உள்ளே காட்டாங்க. அந்த பேலஸுக்குள்ளே குயின் அந்த ஷோவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. வெளியே அந்த பேலஸை சுற்றி நிறைய கேங் மெம்பர்ஸ் ரவுண்டு கட்டியிருக்காங்க. புதுக்கு ஏதாவது பண்ணுறா அப்படின்னு இந்த கிங்கு நம்ம புதுக்கை பார்த்து கத்த அதுக்கு புதுக்கும் சிரிச்சுக்கிட்டே நான் அந்த கேங் மெம்பர்ஸை அங்கே போட்லேயே நான் அவங்களை சந்திச்சேன், நான் அவங்கள அங்கேயே வெட்டி வீசிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படி சொல்லி முடிச்சு அப்படியே அந்த கேங் மெம்பர்ஸ்லாம் காட்டாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இப்போ தான் வெட்டி விழுகுது. நம்ம ஏற்கனவே பார்த்துப்போம் புதுக்கு ஸ்லாஷ் பண்ண கப்பம் லேட்டாக தான் அந்த டேமேஜ் விழுகும். ஆனால் இங்கே அடிச்சு 1/2 மணி நேரம் கழிச்சா டேமேஜே விழுகுது. இப்படி நடந்த உடனே அங்கே இருக்க எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க இது புதுக்கோட வேலை தான் அப்படின்னு. அங்கே அப்படியே புதுக்கோட ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே ஆரவாதம் பண்ணுறாங்க. இப்போதான் நம்ம ஆளு நிறைய ஒரு விஷயத்த சொல்கிறான். 70 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்பெரியா கிங்டம்ல 2 பாப்புலரான ஆள் இருந்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் குயின் கேண்டில். இப்போதான் அவன் மூஞ்சியவே காட்டுறாங்க. இவ எஸ்கார்ட் காப்ஸோட ஃபார்மல் கேப்டன், அதாவது புதுக்கு இப்போ இருக்க பதவியோட ஃபார்மல் கேப்டன் இவ தான். இப்போ இவ வந்து குயினாக இருக்கா. 2வது ஆள் வந்து அவனுடைய பாட்டுக்கு ஃபேமஸோ இல்லையோ, ஆனால் அவனுடைய ஸ்வாட்ஸ்மேன் ஸ்கில்ஸுக்கு இந்த நாடு முழுக்க அவன் ஃபேமஸ். அது வேற யாரும் இல்லை, இப்போ இருக்க சர்ப்ரைஸ் அட்டாக் யூனிட்டோட கேப்டனான ஹம்மிங் ஸ்வாட்ஸ்மேன் புக். அவனுக்கு இருக்கிற டைட்டில் வந்து ஸ்வீட் ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னைக்குமே ஒன் பீஸ் ஃபிளாஷ்பேக்கில் சுமூகமாக முடிஞ்சதா சரித்திரமே கிடையாது. ஏதோ ஒரு இளவு விழுக போகுது. அது மோஸ்ட்லி இந்த ஹோலி நைட்ஸ் வந்து இவங்க எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு பயங்களாக இருக்கும். அதனால தான் புதுக்கு ஹோலி நைட்ஸை பற்றி தெரிஞ்சுருக்கோம். ஸோ பார்ப்போம் அடுத்த சாப்டரில் என்ன சொல்கிறாங்கன்னு. அண்டு இந்த வீடியோவை என்னால் நினச்ச டயத்துக்கு அப்லோட் பண்ண முடியல. எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் எடுக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு எனக்கு. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மிக்க நன்றி. போகிறதுக்கு முன்னாடி இந்த லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.